ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு செடிகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நர்சரிகளில் வாங்கிட்டு வருவோம், இல்லைனா விதை போட்டு வளர்ப்போம். இது இல்லாமல் நம்ம கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கணும் அப்படின்னா ஒரு சில செடிகளை வந்து கட்டிங்ஸ் மூலிமா ஈஸியாகவே வளர்க்கலாங்க. அந்த மாதிரியான செடிகளை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்செடிகள், இந்த சீசனல் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வருஷம் ஃபுல்லாமே பூக்கக்கூடிய பூச்செடிகள் கட்டிங்ஸ் மூலியமா எதெல்லாம் வளர்க்கலாம், எப்படி வந்து கட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோங்க. நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரென்சல் மேட்டர், பயோ ஃபர்டிலைசர்ஸ். இப்போ வந்து புதுசாக மூலிகை செடிகள், பூச்செடிகளும் கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. பூச்செடிகளை பொறுத்தளவில் மேக்ஸிமம் செடிகளை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்த்துடலாங்க. ரொம்ப பர்டிகுலராக அந்த சீசனல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காஸ்மோஸ், ஜினியா, கார்னேஷன், ஆஸ்டர் மாதிரியான செடிகள் மட்டும்தான் நம்ம வந்துட்டு விதைகள் போட்டு வளர்ப்போம். அந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலயமா என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வரது ரோஸ் செடி தான். ரோஸ் செடியில் மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு காஷ்மீர் ரோஸு, 7 days ரோஸு, பன்னீர் ரோஸு, அந்த மாதிரி நாட்டு ரோஸ், இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் வெரைட்டிஸ் வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். நமக்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸாக்டாக ஒரு கலர் வேணும் அப்படின்னா தான் நம்ம நர்சரிகளில் பட்டிங் பண்ண செடி வந்து வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய செடி இருக்கு இல்லையா, நல்ல ஸ்ட்ராங்கான பிரான்ச்சஸ் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சு வளர்க்கும் போதுமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க. ரோஸ் செடியை பொறுத்தளவில் குறைஞ்சது ஒரு 40 50 நாள் வரைக்கும் ஆகும் அது வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர்றதுக்கு. அடுத்ததா செம்பருத்திலையுமே வந்துட்டு நமக்கு ஹைபிரிட் செம்பருத்தியா இருக்கட்டும், இல்லை நாட்டு செம்பருத்தியா இருக்கட்டும், கட்டிங்ஸ்லேருந்தே நம்ம வளர்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி மண்ணில் வச்சு அதாவது மண்ணில் மூலியமாகவும் பதியம் போடலாம், இல்லைனா தண்ணீர்லையுமே நம்ம வந்து வச்சு பதியம் போடலாங்க. அடுத்ததா வாடாமல்லியுமே வந்துட்டு நம்ம விதைகள் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சுங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு கணு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு இது போன் மாதிரி இருக்கும். நமக்கு பிரண்டையெல்லாம் எப்படி இருக்குமோ ஒரு சின்ன பீஸ் வரும், அப்போ ஒரு இடத்துல கணுக்கள் இருக்கும் இல்லையா, இந்த கணுக்களோட நம்ம உடச்சி வச்சாலே நமக்கு வந்து வளர்ந்துருங்க. இதுல கலர்ஸ் நிறைய இருக்கும்போது நிறைய கலர், அந்த புது வெரைட்டி கலர்ஸ்ல இருக்குல்ல, இந்த ஒயிட்டு, ரெட் எல்லாம் வந்துட்டு நமக்கு சரியா விதைகள் மூலிமா முளைச்சி வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளை வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவும் ஈஸியாக வளர்க்கலாங்க. அடுத்ததாக டிசம்பர் பூலையுமே நமக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த கணுக்கள் பகுதி கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து உடச்சி மண்ணில் பதியம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கணுக்கள் பகுதியில் ரொம்பவே சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க. அடுத்ததா செவ்வந்தி. ஸோ செவ்வந்தியை பொறுத்தளவில் நமக்கு சீசன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் கட்டிங்ஸ் போட்டாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் செவ்வந்தியை பொறுத்தளவில் கட்டிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த கணுக்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான இடம் இல்லாமல் அந்த கொனை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புது தளிர் வச்சிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு தளிர் இருக்கும் இல்லையா, அந்த தளிரை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வந்துடும். மற்ற செடிகள் நம்ம வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தடிமனான பகுதியை வந்து வைக்க சொல்லுவோம். ஆனால் செவ்வந்தியை பொறுத்தளவில் ரொம்ப சாஃப்டான கட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் டெய்லியாவுமே நம்ம வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிழங்கு வச்சு கிழங்குலேருந்து செடிகளை வளர வைப்போம். ஸோ அந்த மாதிரி வளரும் போது நம்ம வந்து நிறைய பூக்கள் பூக்கறதுக்காக ட்ரிம் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரிம் பண்ணக்கூடிய அந்த பீசஸையுமே வந்துட்டு மண்ணில் பதிய வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே டெய்லியாவுமே கட்டிங்ஸ்லேருந்துமே வளர ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், ரொம்பவே ஈஸியானது வந்து டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ். டேபிள் ரோஸ்லையுமே நமக்கு 70 80 வெரைட்டிஸில் கலர்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன கட்டிங்ஸை நம்ம வந்து உடச்சி வச்சோம் அப்படின்னாலுமே சூப்பராக தளிர் வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சீசனல் மட்டும் இல்லாமல் நிறைய பூச்செடிகள் நம்ம கட்டிங்ஸ்லேருந்தும் வளர்க்கலாம். என்ன அப்படின்னா அது வந்து கரெக்டான சீசனில் நீங்கள் பதியம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக நீங்கள் வந்து பூச்செடிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா பழமரங்கள், நீங்கள் எதை கட்டிங்ஸ் போடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் செப்டம்பருக்கு மேலே அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்து கட்டிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த டைமில் நமக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்பவும் வெயில் இருக்காது, பனி, மழை, வெயில் எல்லாமே மூணுமே கலந்துருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் செப்டம்பரில் கட்டிங்ஸ் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்குமே நிறைய செடிகள் என்னென்ன நீங்கள் கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இது எல்லாமே இந்த டைமில் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.